நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ஒரு 75 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய உவரி கடலுக்கு தான் வந்திருக்கிறேன். ஆத்தங்கர தர்காவுக்கு நாங்கள் போயிருந்தோம். அதுக்கு போயிட்டு சரி வீட்டுக்கு கிளம்புற வழியில் பக்கத்தில் தான் உவரி கடல், அதுக்கும் போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருந்தோம். இங்கே ஒரு தர்கா இருக்குது. இந்த தர்காவுக்கு நான் 2021 வந்தப்போ அந்த ஒரு க்ரீன் கலர் பில்டிங் மட்டும்தான் இருந்தது. அதுதான் தர்கா. அந்த தர்காவுக்கு முன்னாடி இப்போ கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நடந்து தர்கா பக்கத்தில் நான் வந்துட்டேன். ஆனால் தர்காவுக்கு உள்ளெல்லாம் நான் போய் வீடியோ எடுக்க கிடையாது. நேராக அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கடலை போய் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாயந்தரம் நேரம்தான் நாங்கள் இந்த கடலுக்கு போயிருந்தோம். நாங்கள் போனப்போ யாரும் இல்லை. அதுக்கப்புறம்தான் இங்கே ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தைங்களும் தான். நானுமே போனதுலேருந்து வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி வந்ததுக்கு இந்த கடலில் நம்மளும் காலை நனைச்சிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம்தான் போய் நின்றுட்டு இருந்தேன் கடலால் வரும்போது. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பொட்டல்புதூர் தர்காவுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அங்கே கிளம்பிட்டோம். வர்ற வழியில் ஒரு மரத்தில் நிறைய செம்பருத்தி பூ இருந்தது. அதை கொஞ்சம் மட்டும் பறிச்சுக்கிட்டேன். இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.